ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பார்க்கும் போதே கொடுக்கும். ஸோ அது நிஜமாலுமே வெயிட்டானது தான். ஆமாம், அது அரௌண்ட் 10 kg. ஓ, 10 kg. ஓகே, அப்போ ராதிகா மேம் எவ்வளோ நாட்கள் வந்து அந்த 10 kg சுமந்துக்கிட்டே இருந்தாங்க? ஒரு 20 days. 20 days. அதே ஷாட், இப்போ நம்ம பேசிக்கிட்டு அதே ஷாட்ல ராதிகா மேம கிராஸ் பண்ணி போகும்போது அங்க ஒரு ஃபீமேல் மங்கி ஒண்ணு இருந்தது. ஸோ எப்படி சார் அது வந்து நேச்சுரலா வந்தது, தானா வந்து உட்கார்ந்ததுதான். எனக்கு ப்ராஸ்தட்டிக்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை கமல் சாரை மீட் பண்ணணும். ஓகே, மீட் பண்ண அட்லீஸ்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ அவரை காமிக்கணும்னு அது ஐ யூஸ் டு மேனிஃபெஸ்ட். இந்த ஒரு ட்ரீம் மாதிரி இருந்த ஒரு விஷயம். டிஓடி நேயர்களுக்கு வணக்கம், இது ரெட் கார்பெட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் ரொம்ப ஒரு இது வரைக்கும் நான் என் வாழ்நாளில் இன்டர்வியூ எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் தாய் கிழவி படம் வந்து வெளிவந்திருந்தது. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு படைப்பாக இருந்தது. ஸோ மக்களிடையே வந்து பெரிய வரவேற்பை வந்து பெற்றெடுத்தது. ஸோ அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலை வந்து இவர் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஆர்டிஸ்ட் வினிஷ் விஜயன் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தாய் கிழவி எடுத்துக்கிட்டாலே ஸோ உங்களோட பார்ட் தான் ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ராதிகா மேமோட லுக்கே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஓவர் பண்ணி ஒரு விஷயத்த வந்து காமிச்சிருந்தீங்க. ஸோ அது எப்படி சார் நடந்தது? ஸோ படம் எனக்கு இனிஷியலாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வந்து என்னோடய ஃப்ரெண்டு டோனி ஜான் மூலமாக தான். ஓகே. ஸோ இஸ் அ போஸ்டர் டிசைனர். ஸோ அவர் தான் தாய் கிழவியோட போஸ்டர்ஸும் இயர்லி டெட். ஸோ அவங்க அந்த சம்மந்தமான டிஸ்கஷனில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராகுல் கிட்ட இன்ட்ரடியூஸ் மை நேம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன் டு த ப்ராஜெக்ட். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் ப்ராஸ்தட்டிக்ஸ் கற்றுட்டு இருக்கிற டைமில் நிறைய நானே ஒர்க் பண்ணுற ஃபோட்டோஸ், ப்ராஸ்தட்டிக்ஸ் சம்மந்தமாக ட்ரையல்ஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராமில் ஐ போஸ்ட் இட். ஓகே. ஸோ டோனி எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் தெரிஞ்ச ஃப்ரெண்டு. ஸோ ஹி ஷோட் மை ப்ரொஃபைல் டு ராகுல். ஓகே. So that's how I entered into the company. ஓகே சார். சார், சிவகுமார் முருகேசன், ஸோ அவரோட இந்த படைப்பை பார்த்த பிறகு அவருக்கு அடுத்தடுத்த படங்களும் கமிட் ஆகிட்டாரு. ஸோ இந்த படைப்பை பார்க்கும்போது ரொம்ப அவருக்கு வந்து ஒரு லைஃப்லேயே வந்து முக்கியமான படம், முதல் படம் அப்படின்னும் போது பார்த்து ஒரு விஷயத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அவரை அக்செப்ட் பண்ண வைக்க என்ன சொல்லியிருந்தீங்க? ஸோ என்ன நடந்தது அந்த இடத்துல? நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேசினது வந்து ஒரு வீடியோ கால் மூலமாக தான். ஏன்னா பேசிக்கலி ஐம் ஃப்ரம் கேரளா. ஓகே சார். நான் ஊரில் இருக்கிற டைமில் தான் ராகுல் காண்டாக்டட் மீ. ஸோ அப்போ வந்து வீடியோ காலில் ஃபஸ்ட் வி ஸ்போக். ஸோ வீடியோ கால் பேசும்போது ஏற்கனவே இந்த படம் சம்மந்தமாக ஃபியூ லுக் டெஸ்ட், அப்புறம் சம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு சஜஷன் எல்லாம் இருந்தது. ஓகே. ஸோ என்கிட்ட பேசும்போது அவருக்கு வந்து ஹி ஹாவ் எ வெரி கிளியர் ஐடியா எப்படி பவுனதாவோட லுக் எப்படி இருக்கணுன்றது வந்து என்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹி ஹாவ் எ வெரி கிளியர் விஷன். அண்ட் ஸ்கெட்ச் எல்லாமே வரைஞ்சி எல்லாமே இ வாஸ் வெரி ப்ரிப்பேர்ட். எப்படி பவுனதாய் எப்படி ரெடி பண்ணோன்றது. ஸோ அது சம்மந்தமாக ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ லாட் ஆஃப் கொஷின்ஸ். லைக் இப்போ ஸ்கின்னோட டெக்ஸ்சர் எப்படி மாற்றலாம். ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு எல்லாமே ஐ வாஸ் ஏபிள் டு ஆன்சர் ஹிம் ப்ராப்பர்லி. ஓகே சார். ஸோ அதில் வந்து ஹி வாஸ் இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஹி காட் எ ட்ரஸ்ட் ஓகே சார் ஆன் மீ. ஸோ அப்படி தான் லைக் ஃபஸ்ட்டு டிஸ்கஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. ஓகே சார். சார், அவருக்கு முதல் படம் பண்ணும்போது கொஞ்சம் எல்லார் மேலேயும் ட்ரஸ்ட் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. ஸோ ஆனால் இந்த பக்கம் மேம் ராதிகா மேம் ஒரு பெரிய லெஜெண்ட்னே சொல்லலாம் அவங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்து ரசித்த நிறைய படங்கள் இருக்கும். ஸோ அவங்க ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, எனக்கு மேக்கப்னாலே அலர்ஜி, மேக்கப்னாலே பயம், நான் பெரிதளவில் மேக்கப் வந்து போட மாட்டேன் அப்படின்னும் போது அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது எப்படி நடந்தது? அது மெயினாக சிவகுமார் டிட் தட் திங்.
ஸோ இந்த இந்த படத்தோட அந்த பவுனத்தாயோட லுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னா ஃபஸ்ட்டே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க சிவகுமார் அண்ட் ராதிகா மேம். ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு அவங்களே தே ஹேட் ஃபியூ டிஸ்கஷன். ஸோ ஒரு சில ஐ திங்க் சம் பேசிக் லுக் டெஸ்ட் ஆல்சோ ஹேப்பன்ட் பிஃபோர் ஐ எம் கம்மிங் டு த ப்ராஜெக்ட். ஸோ மேம் ஆல்சோ ஹேவ் எ வெரி கிளியர் ஐடியா எப்படி நம்ம இதை அச்சீவ் பண்ணணுன்றது வந்து தே ஹேட் லைக் ஐடியாஸ் இருந்தது நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணோன்றது. பட் அதை டு அச்சீவ் பண்ணுறதுக்கு லைக் ஆஃப்டர் ஐ என்டர்ட் இன் டு த ப்ராஜெக்ட் வி வேர் ஏபிள் டு டிஸ்கஸ் ஆன் இட் அண்ட் டெவலப் இட் ஆக்சுவலி. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங் மேம் கூட ஃபஸ்ட்டு மீட்டிங் போகும்போது எனக்கு இது வந்து பேசிக்கலி இட் இஸ் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான் எனக்கு. ஸோ சிவகுமார் ஹேட் எ வெரி ஸ்ட்ராங் ட்ரஸ்ட் ஆன் மீ, லைக் ஐல் பி ஏபிள் டு டூ இட். ஸோ சிவகுமார் வந்து மேம் கிட்டேயும் சொன்னாங்க, நீங்கள் ஒரு தடவை மீட் பண்ணுங்கள், மீட் பண்ணி பேசிவிட்டு மேபி வில் டிசைட். ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் நானும் சிவா அப்புறம் ராகுல் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் போனோம். போய் மேம் ஆல்சோ வாஸ் ஆஸ்கிங் லாட் ஆஃப் நம்ம எப்படி நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ மேம் அவங்க கேட்ட கேள்விக்கு ஐ வாஸ் ஏபிள் டு கிவ் ப்ராப்பர் ஆன்சர்ஸ். ஸோ அங்கேருந்து தான் இட் ஸ்டார்டட் டெவலப்பிங். ஓகே சார். சார் எங்களுக்கு இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னாலே கமல் சார் தான் ஞாபகம் வரும். ஸோ உங்களுக்கு அப்போ கமல் சாரை பார்க்கும்போது எப்படி சார் ஃபீல் ஆகும் இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் போட்டு அவர் நடிச்ச? ஆமாம், எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே படம் பார்த்துட்டே தானே இருக்கோம். ஓகே சார் எனக்கு என்னோட கரியர் ஆரம்பிச்சது நான் ஒரு ஸ்கல்ப்டராக தான் ஆரம்பித்தேன். நான் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் ஸ்கல்ப்சரில் டிகிரி முடிச்சுட்டு தென் ஐ ஸ்டார்டட் மை கரியர் அஸ் அ ஸ்கல்ப்டர். ஸோ நான் ஸ்கல்ப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ப்ராஸ்தட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட். ஓகே அது வந்து ஃபஸ்ட்டு ஐ மீன் இந்த பிஎஃப்ஏ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ டிட் எ கோர்ஸ் இன் ஃபிலிம் மேக்கிங், ஸோ டிப்ளமா இன் ஃபிலிம் மேக்கிங்னு. ஸோ டிப்ளமா இன் ஃபிலிம் மேக்கிங் படிக்கும்போது எனக்கு ப்ராஸ்தட்டிக் சம்மந்தமாக ஐ நியூ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது, இதில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஆனால் எனக்கு அப்போல்லாம் ஸ்கல்ப்சர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஸ்கல்ப்சர் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால் ஐ வென்ட் டு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ். காலேஜ் முடிச்சுட்டு ஐ வாஸ் ஸ்பெஷலைசிங் ஆன் மேக்கிங் போர்ட்ரேட் ஸ்கல்ப்சர்ஸ், ரொம்ப டீட்டெயிலான ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ வந்து ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் கமல் சார்ஸோட மூவி வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ எனக்கு தசாவதாரம் மூவி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு தாட் இருந்தது, மேபி ஐ கேன் ஆல்சோ ட்ரை திஸ். ஆனால் அப்போ வந்து அதை பற்றி கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. அந்த ஏன்னா இந்த மேக்கப் சம்மந்தமாக கற்றுக்கிறதுக்கு இங்கே மேக்கப் ஸ்கூல் எதுவுமே கிடையாது. ஓகே ஸோ மேபி இது கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, அதனால மேபி ஒன் பி ஏபிள் டு டூ இட்னு அப்போ அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்தது ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆன்லைனில் தேர் வாஸ் கோர்சஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ ஆன்லைன் கோர்சஸ் வர ஆரம்பிச்சதில் ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன் இட். ஓகே சார். ஸோ அவரோட ஒர்க் எல்லாமே பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். சார். சார் அது தொடர்ந்து பார்க்கும்போது இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பார்க்கும் போதே கொடுக்கும். ஸோ அது நிஜமாலுமே வெயிட்டானது தான். ஆமாம், ஏன்னா சிலிக்கான் வந்து ஒரு ஹெவியான ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலி. ஸோ நம்ம சிலிக்கான் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே அந்த நம்ம ஃப்ளஷோட வெயிட் எப்படியோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, டென்சிட்டி கொஞ்சம் அதிகமான ப்ராடக்ட் தான் சிலிக்கான். ஸோ சிலிக்கான் சம்மந்தமான எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணாமலே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், எஸ்பெஷலி பாடி சூட்ஸ். ஓகே எவ்வளோ வெயிட் இருக்கும் சார்? அது அரௌண்ட் 10 kg. 10 kg. ஓகே, அப்போ ராதிகா மேம் எவ்வளோ நாட்கள் வந்து அந்த 10 kg சுமந்துக்கிட்டே இருந்தாங்க? ஒரு 20 days. 20 days. ஓகே, எவ்வளோ நேரம் சார் எடுக்கும் ஒரு மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கும்? டோட்டலாக அது ஒரு டைமும் ஒரே டைமிங் தான் ஆகுமா இல்லை? லைக் ஆவரேஜ் ஆஃப் 4 to 5 hours we take every day. ஓகே ஸோ மேம் மேக்கப் முடிச்சு காஸ்டியூம் போட்டு வென் ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு இட் வில் டேக் அரௌண்ட் 5 hours ஓகே ஃபினிஷ் இட். ஓகே சார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பாடி சூட்டை நம்ம போடுறது எல்லாமே வந்து இட் இஸ் ஃபிட்டிங் இன்சைட் த காஸ்டியூம். ஓகே, ஸோ ஒன்ஸ் காஸ்டியூம் போட்ட பிறகு நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிக்க முடியாது. ஸோ ரிமூவ் பண்ணோன்னா என்டையர் காஸ்டியூம் ஹேஸ் டு பி ரிமூவ். ஸோ மேம் ஃபஸ்ட் மார்னிங் இஃப் ஷீ இஸ் ரெடி மோஸ்ட்லி ஷீ வில் be in the same look till the evening actually. ஓகே சார். சார்
நம்ம நீங்க பேசியிருப்பீங்க சாரோட, சிவா சாரோட பேசியிருப்பீங்க. ராதிகா மேமோடையும் பேசி எக்ஸ்பிளனேஷன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ ப்ராக்டிகலா வந்து வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ வொர்க் அவுட் பண்ணி படத்துல வந்து ஒரு ஃப்ரேம் வந்து வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். ஆமா. ஸோ அப்ப அந்த ஃப்ரேம பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ராதிகா மேம்? சிவகுமார் முருகேசன் சார் என்ன சொன்னாரு? ஸோ எங்களுக்கு ஆக்சுவலா ஒரு 2 மந்த்ஸ் கன்டினியூஸா லுக் டெஸ்ட் போச்சு. ஓகே. ஸோ நாங்க லாஸ்ட் இயர் ஒரு நவம்பர் போல தான் வி ஸ்டார்டட் த லுக் டெஸ்ட். ஸோ ஷூட் வந்து ஐ திங்க் அரௌண்ட் மிட் ஆஃப் ஜனவரி தான். ஆல்ரெடி ஷூட் டேட் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருந்தது. டேட்ஸ் எல்லாமே பிளாக்ட் ஆக்சுவலி. ஓகே. ஸோ எனக்கு ஹார்ட்லி அந்த ஒரு 2 மந்த்ஸ் டைம் தான் இருந்தது இந்த ஓகே. லுக் முடிக்கிறதுக்காக. அதில் வந்து ஒரு 1 மந்த் தான் நான் ஷெட்யூல் போட்டது. 1 மந்த்தில் லுக் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே. ஆனால் அது நம்ம கரெக்ஷன் ஒர்க் பண்ண ஆல்மோஸ்ட் ஷூட்டுக்கு 1 டே முன்னாடி வரைக்கும் வி வர் ஒர்க்கிங் ஆன் த சேஞ்சஸ் கரெக்ஷன்ஸ். ஸோ அதனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே ஷூட்டில் தான் இப்போ நம்ம படத்தில் பார்க்குற லுக் வந்து ஃபைனலாக நம்ம போட்டு எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணது வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் த ஷூட்டு தான். ஓகே சார். அதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை நாங்கள் ட்ரையல் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு தடவையும் அந்த பண்ணுறதுல வர சேஞ்சஸ் வந்து அடுத்ததில் ஐ வாஸ் கீப் ஆன் டூயிங். பட் அதுவும் வந்து ரொம்ப டைட் ஸ்கெடியூலில் தான் போச்சு. நம்ம ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து செய்யலை. ஒரு கரெக்ஷனுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் தான் டைம். ஸோ அந்த 1 வீக்கில் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை ஒர்க் பண்ணிவிட்டு வில் அகெயின் ஒரு லுக் டெஸ்ட் மேம் கூட பண்ணிவிட்டு ஓகே. அதுலேருந்து அப்படி கொஞ்சம் டெவலப் ஆகி அந்த ஃபஸ்ட் டே ஷூட்டு தான் வி டிட் த ஃபைனல் திங். ஸோ ஃபஸ்ட் டே ஷூட்டுக்கு அப்புறம் செகண்ட் டே தான் நாங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ அந்த ஃபைனல் லுக் பார்த்துட்டு எவ்ரிபடி வாஸ் ஹாப்பி. ஈவன் ராதிகா மேம், சிவகுமார், சிவகார்த்திகேயன், ஸோ எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி டு. ஆமா, சிவகார்த்திகேயன் சார் என்ன சார் சொன்னாரு? அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ப்ராசஸ்லேயும் எவ்ரிபடி சீயிங் த லுக். ஓகே. ஸோ அது வந்து எப்படி பெட்டர் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டெப்லேயும் when it was getting better everybody was very interested to continue the work. ஓகே சார். சார் இந்த மேக்கப் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வீடியோஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள்ல இந்த வீடியோஸ்லாம் வரும்போது இது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது அப்படின்னமோ அது எவ்வளோதான் சார் எக்ஸ்பென்சிவ்? எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க சென்னையில உங்க ஸ்டுடியோ ஒன்று தான் இருக்கு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னும் போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எடிட்டிங் ஷூட் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கேமரா எல்லா கேட்டகரியிலயும் அங்கங்க நிறைய இருக்கு. ஆனா இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் போது கண்ணே நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. அப்ப என்னதான் சார் எக்ஸ்பென்சிவ்? இல்ல இதுல எக்ஸ்பென்சிவ் வரது வந்து நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸோட காஸ்ட் தான். ஓகே. ஆனா இப்ப நம்ம ஃபிலிம்ல மற்ற ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் இப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் ஒரு படத்துக்கு தேவைன்னு ஃபீல் ஆகுதுனாக்கா யூ கேன் ஸ்பெண்ட் ஆன் இட். ஓகே. அந்த நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்காக உள்ள பட்ஜெட்டு தான் வரும். ஓகே. பட் ஆனால் அந்த இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்ற ஒரு மைண்ட் செட் வரதுக்கு ரீசன் வந்து இப்போ கமல் சார் எல்லாம் பண்ணும்போது இங்கே இந்தியாவில் ஆர்டிஸ்டே இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது அப்போ இருந்தால் நம்ம ஃபிலிமோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஹியூஜ். ஓகே. ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே வரணும், எல்லா மெட்டீரியல்ஸ் என்டையர் திங் ஷுட் கம் ஃப்ரம் யூஎஸ் ஆர் லண்டன். ஸோ அந்த டைமில் இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலி. ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இட் ஸ்டார்டட் கெட்டிங் அவைலபிள் இன் இந்தியா. ஓகே. பட் ஆனால் ஃபாரின் பிராண்டு தான். பட் ஆனால் பாம்பேலையும் டெல்லியிலையும் டீலர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக வி கேன் பை இட். ஸோ அதனால வந்து வி கேன் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து வி கேன் இட் இஸ் ரெடியூஸ் கம்பேர்ட் டு த அந்த பழைய டைம்ல இருந்து பார்க்கும்போது இட் இஸ் கைண்ட் ஆஃப் அஃபோர்டபுள் ஃபார் எனி ஃபிலிம்ஸ். ஓகே. பட் ஆனால் இப்போ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு ப்ராஸ்தட்டிக்ஸ்னாலே இட்ஸ் an எக்ஸ்பென்சிவ். ஸோ படங்கள்ல வைக்கிறதுக்கே யோசனையா ஒரு பக்கம் இருக்கும் சார் நிறைய பேருக்கு. ஆமாம். ஆனால் அந்த நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட ஒரு காஸ்ட் இருக்கு. ஏன்னா இதில் எந்த ப்ராடக்ட்டுமே இந்தியன் மேடு கிடையாது. எல்லாமே ஃபாரின் பிராண்ட்ஸ் தான். ஸோ நம்ம அதை யூஎஸில் வாங்குறதோட ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் நம்ம ப்ரைஸ் அதிகமாக கொடுத்தோம் நம்ம இங்கே லோக்கலில் வாங்குறோம். ஓகே. ஸோ அந்த ஒரு ப்ரைஸும் அப்புறம் டைம் கன்சப்ஷன் ஆக்சுவலி. இப்போ நம்ம ப்ராஸ்தட்டிக் சம்மந்தமாக எது செய்யணும்னாலும் யூ நீட் டு ஸ்பெண்ட் a மினிமம் டைம் ஃபார் இட். இப்போ எனக்கே வந்து ஒரு லுக்கு டிசைன் பண்ண அப்படின்னு மினிமம் 1 month ஐ லாஸ்க். ஓகே. ஸோ அந்த 1 month நான் என்னோட டீம் ஸோ வில் பி ஒர்க்கிங் ஃபார் 1 month ஃபார் ஜஸ்ட் 1 single லுக். ஓகே. ஸோ அவ்வளோ டியூரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு காஸ்ட்டும் இட் வில் ஆட். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்ஷன் சேஞ்சஸ் இந்த மாதிரி டைம் அதிகமாக
even working cost also will increase. ஓகே. So all these things make it expensive. ஓகே. ஆனால் இப்போ நம்ம ஒரு விஎஃப்எக்ஸோட எக்ஸ்பென்ஸ் கம்பேர் பண்ணும்போது இல்லை எனி அதர் டெக்னிக்கல் செட்டுக்கோட எக்ஸ்பென்ஸ் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் இஸ் கம்மிங் ஈக்குவலண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். பட் ஆனால் நிறைய மூவிஸ் வந்து தே வாண்ட் ஃபீல் லைக் ஸ்பெண்டிங் ஆன் ப்ராஸ்தட்டிக்ஸ் ஆக்சுவலி. ஓகே சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. என்னன்னா இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னாலே ரொம்ப ஹோல்டர் லுக்ஸுக்கு மட்டும்தான் நிறைய ட்ரை பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம். ஸோ அதை யங்கர் வெர்ஷனாக மாற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? யங்கர் வெர்ஷன் ஸோ ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் ஓல்டாக மாறிட்டாங்க. ஸோ அவங்கள யங்காக மாற்றுறதுக்கு ப்ராஸ்தட்டிக் வந்து யூஸ் ஆகுமா? எங்கே மாற்றுறதுல அவ்வளோ யூஸ் ஆகாது ஆக்சுவலி. ஆகாது. ஏன்னா நாங்கள் இது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் சிலிகான் வந்து நம்ம ஸ்கின்னில் ஒட்டும்போது லைக் அதுக்குன்னு ஒரு ஒரு ரிங்கிள்ஸ் ஷ்ரிங்கேஜ் எல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஏஜிங் கெட்டப்புக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. சார் அதுக்கப்புறம் வந்து இந்த மேக்கப் நார்மலாக வந்து நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி ஒரு மேக்கப் போட்டாலே நம்ம கை சும்மா இருக்காது. நல்ல கை வைக்கும். இங்கே ஏதாச்சும் பண்ணி ஒரு சின்ன இரிட்டேஷன்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடுறதுனாலே நம்ம கையை வந்து அங்கங்கே வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ ராதிகா மேம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து தாங்குமா? ஆக்சுவலாக நம்ம ஹெவியாக ஸ்க்ராச் பண்ணால் இட் வில் பீல் ஆஃப். ஆக்சுவலாக மேம்க்கு வந்து ஸ்கின்னில் வந்து நம்ம யூஸ் பண்ண வந்து லேட்டெக்ஸ் ஒரு மெட்டீரியல் தான். ஓகே. ஸோ அந்த லேட்டெக்ஸ் வந்து ஒரு தின் லேயராக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இங்கே ஒரு ரிங்கிள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஐ ஜஸ்ட் ஸ்ட்ரெச் த ஸ்கின். ஓகே. அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ரிலாக்ஸ் பண்ணும்போது நேச்சுரலாக நம்ம ஸ்கின் ஆல்ரெடி ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அந்த மெத்தட் தான் மேம்க்கு நான் யூஸ் பண்ணது ஆக்சுவலி. ஸோ இந்த தின் லேயர் வந்து மோஸ்ட்லி நமக்கு நோஸில் தான் கொஞ்சம் இச்சிங் ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் ஹெவியாக ஸ்க்ராச் பண்ணால் இட் வில் கம் ஆஃப். ஓகே. So mostly one idea what I did is like இந்த இடத்துல I'll try to avoid latex. Okay. So in case if she touch also it won't peel off and there is no material near the nose area. Okay. So that is one thing I did for in Thai Categories makeup. Apart from that actor has to be conscious. ஓகே சார். சார் நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்குமோ டைரக்டராக ஆகிடுமோன்னு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நோக்கி ஓடலாம். இப்போ ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பண்ணும்போது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல. அப்போ வீட்டில் ஒரு டவுட் ஒன்று இருந்திருக்கும். ஸோ ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கிற அளவுக்கு தன்மை இருக்குமான்னு தெரியல வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா இங்கே இருக்க பாதி மக்களுக்கு வந்து புரியாது ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னா என்னது, ஜஸ்ட் ஒரு மேக்கப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டில் என்ன சார் சொன்னாங்க? வீட்டில் ஆக்சுவலாக எனக்கு இந்த ஸ்கல்ப்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எது பிடிக்குமோ அதில் ஒர்க் பண்ணலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் என்னோடய பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே என்னை அப்படி தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்கல்ப்சர் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. ஸோ அந்த ஸ்கல்ப்சர் கம்பெனி கொஞ்சம் நல்லா போயிட்டு இட் வென் டவுன் டியூரிங் த கோவிட் டைம். ஓகே. ஸோ அந்த கோவிட் டைமில் தான் ஐ டிசைடட் மேபி ஐ வில் ட்ரை ப்ராஸ்தட்டிக் ஆல்சோ. ஏன்னா நம்ம ஸ்கல்ப்சர் ஒரு ஃபீல்டு மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஒய்ஃப் கிட்ட தான் பேசினேன். ஓகே. ஆனால் ஒய்ஃப்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதை பற்றி, இந்த ப்ராஸ்தட்டிக் சம்பந்தமாக. ஏன்னா நிறைய இந்தியன் மூவிஸ் நிறைய படத்தில் வர ஆரம்பிச்சது. மலையாளத்தில் டேக் ஆஃப்னு ஒரு மூவி வந்தது. ஓகே. அதில் பார்வதி திருவோத் அவங்க ஒரு அந்த ஆசிட் ஸ்கார் மேக்கப் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மூவியெல்லாம் பார்க்கும்போது கேஷுவலாக யூஸ் டு டெல் மை ஒய்ஃப் இதை என்னாலையும் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா நான் இந்த டிப்ளமா பண்ணும்போது இட் இஸ் இன் எஸ்ஐ மீடியா காலேஜ். ஸோ அங்கே வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஐ மேட் அ ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அப்போ ஆனால் அது ஜஸ்ட் லோக்கல் மெட்டீரியல்ஸ் வச்சு தான். ஸோ நான் இது செஞ்சுருக்கேன் ஆக்சுவலாக. அப்போ என்ன ஸ்கூல் படிக்கும்போது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு ஸ்கல்ப்சர் ஆக்சுவலி. ஸோ ஸ்கல்ப்சர் செய்கிறதுனால இட் இஸ் வெரி ஈஸி திங் ஃபார் மீ. ஸோ ஒய்ஃப்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது எல்லாருக்கும் ஒரு டெலிமா இருந்தது வந்து ஆல்ரெடி ஐ மீன் ஒன் ப்ரொஃபஷன். ஓகே. ஸோ அதை விட்டுட்டு இன்னொன்றுத்துக்கு போகும்போது இட் வில் பி சேலஞ்சிங். ஏன்னா ஃபினான்ஷியலி ஒரு பெரிய ரிஸ்க் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஹவ் டு பே தம் சேலரிஸ். ஸோ அந்த ஐ ஹவ் டு ரன் த கம்பெனி அண்ட் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் புதுசாக ஒரு விஷயம் கற்றுன்ட்டு
டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லும்போது இட் வாஸ் அ சேலஞ்சிங் திங். ஆனால் என்னோட ஒய்ஃப் அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாருமே தே ட்ரஸ்டட் ஆன் ஓகே me சார். and moreover them my team trusted on me. ஓகே So சார். ஏன்னா சார் அது எனக்கு இன்னொன்னு சார் ட்ரஸ்டட் பண்றாங்க யா அதெல்லாம் யா ஓகே சார். எனக்கு என்னன்னா உங்க டீம்ல இந்த தாய் கழுவி டீம்ல ஆமாம் ஆர்டிஸ்ட் மட்டும் பேசுற மாரி இருக்கு. டெக்னீஷியன்ஸ் யாருமே வந்து வாய தொறந்து பேசாத மாரியே இருக்கு. ஓகே சிவகுமார் முருகேசன் சார நேர்ல பார்த்துருக்கோம். ஒரு ஃபோட்டோ ஓகே எடுக்கவே அவ்ளோ ஷையா இருக்காரு. வாய் தொறந்து பேச மாட்றாரு. ஓகே நீங்களுமே வந்து பேசுறதுக்கு நெறைய கூச்சம் இருக்கு ஆமாம் உங்களுக்கும். ஆமாம் எப்படி சார் டீம் இப்படி வந்து அமைச்சுக்கிட்டு தெரியல பேசிக்கிட்டு வேல எல்லாருமே பார்த்தீங்க? கொஞ்சம் அப்படிதான் இருக்காங்க. ஓகே. அந்த ஆடியோ லான்ச் அன்னைக்கு தான் நான் கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். அந்த ஆ. இருக்கிற குரூப்ல ஓகே. கொஞ்சம் பெட்டர் நான் தான் நினைக்கிறேன். இது மேபி எல்லாருமே கொஞ்சம் ஷை நேச்சரா தான் இருக்கு. ஆ. ஈவன் சிவா, விவேக், டிஓபி, எல்லாருமே எடிட்டர். வந்து ஒரு இன்னசென்ட் கேங்ஸ் அப்படின்ற ஆமா மாரி இருக்கு. தொடர்ந்து பார்க்கும்போது அஹ் இந்த நீங்க ஷூட் ஷெட்யூல் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரையும் இருந்திருப்பீங்க. ஆமா ஆமா நெறைய சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆமா இப்ப டெலிட்டட் வெர்ஷன்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆமா பண்றாங்க. ஆமா எனக்கு அந்த டெலிட்டட் வெர்ஷன்ல ஒரு சீன் வந்து காமிச்சிருந்தாங்க. ஆமா அந்த சீன் ஏன் இந்த சீன வந்து படத்துல வைக்கல அப்படின்ற மாரிலாம் இருந்தது. ஆஹ் உங்களுக்கு தோணுச்சா சார்? இந்த பிக் பாஸ் விஷயத்த வச்சிருந்தாங்க இல்ல உள்ள. அது ஆக்சுவலா ஷூட் பண்ண நான் பார்க்கல. ஏன்னா நான் ம். ஒரு அதிகமான சீன்ஸ்ல மட்டும் தான் நான் செட்ல இருந்தது. ஓகே. நான் அது யூடியூப்ல இருக்கும்போது நானும் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஓகே. ஆக்சுவலி. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஆக்சுவலி. ஓகே சார். மேபி அந்த எடிட்டோட அந்த பிளேஸ்மெண்ட்ல மேபி நம்ம படமா பார்க்கும்போது மேபி அது இட் வாஸ் நாட் நெசசரின்னு ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஓகே சார். மேபி பிகாஸ் ஆஃப் தட் இட் வுட் ஹவ் டெலீட்டட். பட் ஆனால் ஐ திங்க் சிவா ஈவன் ஷூட் ஆல்சோ பிளான் பண்ணது வந்து கரெக்டாக நம்ம ஷூட் டேட் பிளான் பண்ண ஷெடியூல்குள்ளே இட் இஸ் ஃபினிஷ்ட். ஒரு நாள் ஓகே. கூட எக்ஸ்ட்ரா லேக் ஆகலை. ஸோ கரெக்டாக எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ சார். எனக்கு தெரிஞ்சு டிலேட்டட் சீன்ஸ்னு ஏதோ கம்மியாக தான் இருக்கும் கம்மியா ஆக்சுவலி தான் இருக்கும். இருக்கும். ஆனா அந்த கம்மியா இருந்த சீன்ஸே உள்ள ஆமா. இருந்திருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெர்சனலா இந்த படத்துல எனக்கு புடிச்ச ஒரு ஷாட் அண்ட் புடிச்ச சீன்னா எத சொல்லுவீங்க சார்? தாய் கிழவில. தைக்கவே எனக்கு அந்த ரொம்ப இமோஷனலா ஃபீல் ஆன ஒரு சீன் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் மேம் ஓகே. பேசுறது. அப்புறம் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து அவங்க மதுரையில அந்த ஊர் சுத்துற அந்த ஒரு சீன் இருக்குல்ல. ம். அதெல்லாம் ஒன் டே ஷூட் பண்ணது தான். ஸோ ஓகே. மார்னிங் வி ஸ்டார்டட். ஸோ அந்த அந்த மதுரை அந்த பொரிக்கடலை சாப்பிட்டு ஆமா. வர்றது. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே அந்த ஒரு அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி காட்டும்ல. நீங்க மதுரையில சிட்டிக்கு போய் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது சீன்ஸ் வரும் இல்லையா? ம். அது அது அந்த சீக்வென்ஸ் ஃபுல்லாவே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். ஓகே சார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் ஓகே ஆக்சுவலி. சார். சார் அதுக்கப்புறம் வந்து எனக்கு லைட்டா ஒரு ஃபீல் இருந்தது சார். இந்த கிளைமாக்ஸ்ல இந்த சாமி சாமி மாரி அ இது அந்த கேரக்டர் உட்கார்ந்திருப்பாங்க. எப்படின்னா ஆமா, கீழ ஃபுல்லா பெண்கள். அவங்க நடுவுல இப்படி ஆமா, உட்கார்ந்திருக்கும்போது, ஆமா. அந்த இடத்துல கொஞ்சம் மேக்கப்ப கொஞ்சம் டவுன் பண்ணி கம்மி பண்ணா மாரியே எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் யங்கரா ஆஹா. அவங்கள காமிச்ச மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு சார். அது கம்மி பண்ணீங்களா நிஜமாலுமே? இல்ல நாங்க மேக்கப் டெய்லி போடுறது சேம் தான். ஆ. ஆனா நம்ம போடுற ட்ரெஸ்ஸோட கலரு, ஓகே. ஆர்னமெண்ட்ஸோடது, அப்புறம் மேமோட அது ரொம்ப ஹேப்பியான ஒரு சீன் இல்லையா? ஓகே. ஸோ அப்படி வரும்போது வர சீன்ஸ் அந்த சீன்ல வந்து அவங்கள ரொம்ப அழகா தான் நாங்க மேக்கப் பண்ணோம் ஆக்சுவலி. ஓகே. அந்த ஒரு ஒரு சீனுக்கு ஏத்த மாரி வீல் சேஞ்ச் ஸ்லைட் சேஞ்சஸ் மேக்கப்லயும் வீல் மேக். ஓகே. ஏன்னா அது கிளைமாக்ஸ் சீன் அண்ட் ஷீ இஸ் இன் ஹர் ஒரு ஒரு ப்ராஸ்பெரிட்டியா ஒரு ஃபீல் குடுக்கணுன்றதுக்காக ஈவன் த காஸ்டியூம் ஏன்னா வெட்டிங் சீன் இல்லையா? அந்த ஓகே. வெட்டிங் சீனுக்கு அப்புறம் தான் வி ஷாட் ஆமா. திஸ். ஸோ அந்த ஒரு அவுட்லுக் வந்து இட் வாஸ் தேர் இன் த ஃபிசிக் அண்ட் த காஸ்டியூம். ஓகே ஐ சார். திங்க் அண்ட் அந்த முடி கட்டின விதம். ஸோ ஆல் டுகெதர் மேபி இட் ஃபெல்ட் லைக் இட்ஸ் மோர் கொஞ்சம் யங்கா ஒரு யங் ஃபீல். ஹேப்பியா இருக்க மாரி ஹேப்பியா இருந்தது. இருக்கிற மாரி. ஸோ அவர்கிட்ட என்னால ஒரு கேள்வி டைரக்டர வந்து மீட் பண்ணி அந்த கேள்வி ஆஹா. கேட்கணும்னு மனசுக்குள்ள படம் பார்க்கும்போதே தோணுச்சு. என்னன்னா, ஓகே. அதே ஷாட் இப்ப நம்ம பேசிக்கிட்டு அதே ஷாட்ல ஆமா, ராதிகா மேம கிராஸ் பண்ணி போம்போது, ஆமா, அங்க ஒரு ஃபீமேல் மங்கி ஒண்ணு இருந்தது. ஆமா, ஆமா. ஸோ அது ரொம்ப எப்படி அது நேச்சுரலா அமைஞ்ச ஒரு எப்படி விஷயம். சார் அது வந்து நேச்சுரலா வந்தது தான். தானா வந்து உட்கார்ந்து தானா வந்து உட்கார்ந்தது தான். ஓகே. ஸோ அத ஷூட் பண்ணும்போது அது ஒரு ஒரு அதிர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. ஓகே. நிஜமாலுமே ரியல் தானா சார்? எனக்கு ரியல் ஃபீல் அத ஆச்சு சார். எங்கேயோ அத யூஸ் பண்ணல. அதுவே தானா வந்து ஃபர்ஸ்ட்டு ஷூட் பண்ணும்போது இல்ல ஆக்சுவலி. ம். ஃபர்ஸ்ட்டு ரிஹர்சல் பார்க்கும்போது இல்ல. ம். செகண்ட் ரிஹர்சல் செகண்ட் டேக் பண்ணும்போது நேச்சுரலா வந்து உட்காந்துச்சு. ஓகே. அப்புறம் ஒரு டிஸ்கஷன் வந்தது. இந்த அனிமல்ஸ் ஃப்ரேம்ல வந்ததுன்னா வி நீட் சம் ஆமா. ஹியூமன் ரைட்ஸ் ரைட்ஸ். இருக்கணும். அனிமல் அனிமல் ரைட்ஸ் ஓகே. இருக்கணும். அப்ப அதனால அந்த 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 மங்கி அங்கேருந்து போன பிறகு ஒன் மோர் டேக் தேர். சேஃப்டிக்காக இன்னொன்னு. சேஃப்டிக்காக இன்னொன்னு எடுத்து வச்சிருந்தது. பட் ஓகே. லக்லி படத்துல வந்து
அந்த மங்கி உள்ள சீன் அது தான். ரொம்ப ஆனா சிவா ரியலி வாண்டட் தட் சீன் கிளைமேக்ஸ் அதுவா இருக்கணும்னு ஓகே. ஷூட் பண்ணும்போதே ஹி டோல்ட் லைக் அண்ட் அந்த மங்கி வரும்போது ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஓகே. ரொம்ப நேரம் வச்சிருந்தாங்க ஆமா, சார். ஆமா, எனக்கு என்னமோ ஆமா. அத வச்சா ஸோ மாரி அது தெரியவே அந்த இல்ல. எனக்கு நேச்சுரலா ஃபீல் அது ஆச்சு. கொஞ்சம் அந்த ஃப்ரேம்ல இருந்து வெளிய போற வரைக்கும் வி கெப்ட் த ஆ. ஃப்ரேம். அந்த நேச்சுரலா வெளிய போற வரைக்கும் வி வெயிட்டட். ஸோ அது ஓகே. அவ்ளோ ஷூட் பண்ணாங்க அப்ப ஆக்சுவலி. மனசுல இருந்த பாரமே இறங்கிருச்சு. அந்த ஒரு ஆமா. கேள்வி யார்கிட்டயாவது கேட்டுறணும்னு அப்படின்னு அது நெனச்சு ரொம்ப நேச்சுரலா வச்சிருந்தேன் சார். வந்தது ஆக்சுவலி. ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் வந்து நெறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தேங்க் யூ சார். தேங்க் யூ. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த படம் உங்களுக்கு என்ன சார் இருக்கு லைனப்ல? அடுத்து வந்து இப்ப எப்படி எல்லாமே டிஸ்கஷன். ப்ராஸ்தட்டிக் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ சென்னையில ஆமா, ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஆமா, இவர வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஆமா, இருக்கும். ஆமா. இப்ப எல்லாமே டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ எதுவும் லைக் வி நீட் டூ டிசைட் எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு. எனக்கு கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து காஞ்சனா 4. ஸோ காஞ்சனா அந்த 4. ஷூட் தான் கரண்ட்லி ரன்னிங். இப்போ நெக்ஸ்ட் எல்லாமே இந்த டிஸ்கஷன் ஸ்டேஜ் ஆக்சுவலி. ஓகே சார். இப்ப புரொடக்ஷனா வந்து இப்ப எப்படின்னா, நம்ம கமல் சார் அவர்கள் வந்து அடுத்து செய்யோன் செய்யோன் வந்து புரொடியூஸ் பண்றாரு. ஆனா இந்த படத்த அவர் பார்த்திருந்தாரு. பிரஸ் ஷோல பார்க்கும்போது, இந்த இந்த ப்ராஸ்தெடிக் டெக்னிக்கலா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த டெவலப் பண்ணியிருந்தா, அவர அட்மையர் பண்ணோம். ஸோ அவர் வந்து யார் அது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபரா வந்து ஆமா, கமலஹாசன் அவர்கள் வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து மீட் பண்ணி பேசின தருணம் ஏதாவது இருக்கா சார்? ஆமா. ஆக்சுவலா ப்ரிவ்யூ ஷோ அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் கமல் ம். சார். எனக்கு ப்ராஸ்தெடிக்ஸ் கத்துக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை கமல் சாரை மீட் பண்ணணும்னு. ஓகே. மீட் பண்ணா அட்லீஸ்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ அவரை காமிக்கணும்னு அது ஐ யூஸ் டு மேனிஃபெஸ்ட் இந்த ஒரு ட்ரீம் மாதிரி இருந்த ஒரு விஷயம். ஏன்னா ம். இந்தியன் சினிமாலேயே ப்ராஸ்தட்டிக்ஸ் ரொம்ப அதிகமாக அதை அது சம்மந்தமாக ஹீ லேர்ன்ட் தென் லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி ஹவ் டன். ஐ ம். திங்க் ஹீ இஸ் த ஒன்லி ஆக்டர் டிட் 10 கேரக்டர்ஸ் ம். ஒரு 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 படத்துல. ஆமா. படத்துல. ஐ திங்க் இந்த வேர்ல்டு சினிமாலே ஐ ஹேவன் சீன் எனிதிங் லைக் தட் அப் டு மை நாலேஜ். ஓகே. ஸோ இஸ் வெரி பேஷனட் அபவுட் திஸ் ஆர்ட். அண்ட் அவரோட இன்டர்வியூவில் நிறைய ஒரு பேசியிருக்கு ஆக்சுவலி அந்த ரேம்போவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வென் ஐ எம் ஹியரிங் ஆல் திஸ் திங்ஸ் எனக்கு உள்ளுக்குள்ளே எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. ஐ ஷுட் ஓகே. மீட் ஹிம் ஒன் டே. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து ராதிகமா வாஸ் கான்ஸ்டன்ட்லி இன் டச் வித் கமல் சார். அந்த லுக் ஒரு ஒரு டிசைன் நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக டச்சில் தான் இருந்தது. ஓகே. ஸோ ப்ரிவ்யூ ஷோ அன்னைக்கு வரும்போது ராதிகமா வில் இன்ட்ரடியூஸ் மீ டு கமல் சார். ஓகே. அதுக்கப்புறம் இன்டர்வல் டைமில் ஹி கால் மீ அண்ட் வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் met Kamal sir. So in 10 minutes I was able to speak with him. ஓகே. So he was technically நிறைய விஷயம் he was asking. So then he was giving a lot of suggestions about some other different brands of materials. ஸோ அது வந்து அந்த ஒரு 10 மினிட்ஸ் என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டைம். ஓகே. ஸோ அதை ஆல்வேஸ் ஐ செரிஷ். எனக்கு அவரை மீட் பண்ணன்ற ஒரு ஒரு ட்ரீம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மூவிலேயே ஐ குட் அச்சீவ். அது எனக்கு வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் ஓகே. த அன்ஃபர்காட்டபிள் திங்ஸ் அவர் த அகாடமி. ஓகே சார். சார் நெறைய படங்கள் நீங்க அடுத்தடுத்து ஒர்க் பண்ணணும். ஸோ உங்கள தொடர்ச்சியா இன்டர்வியூ எடுக்கணும்னு பிரியோ டிவி சார்பா வாழ்த்துக்கள் தேங்க்யூ. தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி இன்டர்வியூ குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.